வேலன் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். வேலனை அவமானப்படுத்தலான்னு நினச்சாங்க. அந்த சமயத்தில் வேலனோட கௌரவத்தை காப்பாற்றிட்டு ரஞ்சித்தை வள்ளி வெளுன்னு வெளுத்தெடுக்கிறாங்க. செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். வியூ சரியாக போக மாட்டேங்குது. உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரஞ்சித் டீ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. உடனே சரின்னு போய் சித்தி எடுத்துகிட்டு வரலான்ட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் வள்ளியை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஏன் நீ எதுக்கு போகிறா, அதான் அவங்க போகிறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறப்ப, பரவாயில்ல சுமதி போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு துணையாக சித்திக்கு நானும் உதவி செய்கிறேன், அப்போ தான் சீக்கிரம் போட்டு எடுத்துகிட்டு வர முடியும் டீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செம கோவத்தில் வள்ளி போகிறாங்க. போனோன்னே இவனுக்கு டீ கொடுக்குறதே பெரிய விஷயம், இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டீ கொடுக்கணுமா, இதெல்லாம் அதுக்கு தான் நான் அப்போயே சொன்னேன்னு சுமதி சொல்கிறாங்க. பேசாமல் நீ வேலை நான் கல்யாணம் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அது முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நடக்க போகிறத பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. கொடுக்குறப்போ அவங்க ஃப்ரெண்டு ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கீழே தட்டி விட்றாங்க. தட்டி விட்டோன்னே சரி பரவாயில்ல இருக்கட்டும் நானே தொடச்சிட்றேன் அப்படிங்கிறப்ப, சித்தி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வேலன் உள்ளே வராங்க. வந்தோன்னா, வேலா இந்த டீ கிளாஸ் கொட்டிடுச்சு, இதை கொஞ்சம் துண்டை வச்சு தொடச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு துண்டை தூக்கி வேலன் முன்னாடி போடுறாங்க. உடனே வேலன் எதுவும் பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க. அப்போ தான் வள்ளிக்கு பொசசிவ்னஸ் கோவம் நிச்சயமாக நமக்காக பேசுவா அப்படின்ட்டு பொறுமையாக இருக்காங்க. அந்த சமயத்தில் வேலா முதல்ல அந்த டவலை தூக்கி போடு அப்படின்னு சொன்னோன்னா, அவங்ககிட்டயே கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன பேசுகிற, அவன் வேலைக்காரன் தானே, ஏன் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டானா அப்படின்னப்ப வள்ளி கையை தூக்கி சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க. இங்கே பாரு ரஞ்சித்து, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, வேலன் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது, அப்பாவோட பிஏ, அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடுத்து தான் ஆகணும். அப்படி முடியலன்னா வச்சுக்கேன், வேலா நீ முதல்ல துண்டை தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு துண்டை தூக்கி போட்டுறாங்க. வேலன் கரெக்டாக ரஞ்சித் மூஞ்சிலேயே போட்டோன்னே உனக்கு வேணும்னா நீ செஞ்சுக்க, அடுத்தவங்களை செய்ய சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, இன்னும் கல்யாணமும் நடக்கலை எதுவும் நடக்கலை, அப்படியே நடந்தாலும் நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்குற அளவுக்குலாம் உனக்கு ரைட்ஸே கிடையாது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, என்னை சேர்ந்தவங்ககிட்டையும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறாங்க. இங்கே ரஞ்சித்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சிரிக்கிறாங்க. உடனே கீழே விழுந்த துண்டை எடுத்து மறுபடியும் வேலன் கையில் கொடுத்துட்டு தொடச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாடிக்கு வள்ளிக்கிட்ட போய் பேசலான்னு போகிறாங்க. பரவாயில்ல, என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டான்னு தெரிஞ்சோன்னே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்த காதல் எல்லாம் அப்படியே வெளியில் வந்துருச்சுல்ல அப்படின்னோடனே, இங்கே பாரு வேலா, நான் செம கோவத்தில் இருக்கேன், நீ தேவையில்லாமல் பேசாத, ரஞ்சித்துன்னு இல்லை வேறு யார் உன்னை கிண்டல் பண்ணாலும் சரி அவமானப்படுத்தினாலும் சரி நான் எந்த காலத்துலேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னப்ப, அப்படியா அப்போ லவ் தானே அப்படின்னு கேட்டேன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என் ஃப்ரெண்டு, அதை மறந்துடாத, தேவையில்லாமல் மற்றதை போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவோட கௌரவத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்று புரியுதா அப்படின்னப்ப, நீங்கள் வேணால் என்னை ஃப்ரெண்டாக வச்சுக்கிங்க, ஆனால் எனக்கு எப்போதுமே நீங்கள் காதலி தான், சரி நான் வரேன், வீட்டுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறேன். அந்த சமயத்தில் கரெக்டாக ரேணுகா அவங்க அண்ணன் கார்த்தி எல்லோரும் வராங்க. குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி பிரசாதம் இதெல்லாம். சரி நீயே வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தை ஆனந்திக்கு நெத்தியில் வச்சு விட்றாங்க. ரேணுகா நீ போய் வச்சு விடு அப்படின்னு சொல்கிறப்ப, டக்குன்னு கார்த்தி சொன்னோன்னு இதாக சாக்குன்னு சொல்லிட்டு ரேணுகா போய் குங்குமத்தை வச்சு விட்டுறாங்க. இந்த மாதிரி வேலனுக்கு பரவாயில்ல இருக்கட்டும், எதுக்காக இவ்வளோ தூரம் எனக்கெலாம் வைக்கிற அப்படின்னு சொல்கிறப்ப, சரி ஸ்வீட் ஊட்டி விடுங்க ஐயர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப, பிரசாதத்தை கரெக்டாக ஊட்டி விட்றாங்க. அதுக்கடுத்தது இங்கே ரேணுகாவையும் ஊட்டி விட சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு தடுத்து நிப்பாட்டுறாப்புல நம்ம வேலன். எதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டேன்னா, என்ன பேசுகிற வேலை, உன் நடவடிக்கை பார்த்தா துளி கூட சரியில்லையே, நீ மாட்டுக்கு என் தங்கச்சியை எதுக்கெடுத்தாலும் வேண்டான்னு ஒதுக்கியே வச்சா என்ன அர்த்தம், இப்போ நீ எப்படி என் தங்கச்சிக்கிட்ட நடந்துக்க போகிறையோ அதை பொறுத்து தான் நான் உன் தங்கச்சிக்கிட்ட ஆனந்திக்கிட்ட நான் எப்படி இருக்கணும், இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்குது, நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது புரியுதா அப்படின்னோடனே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், வார்த்தையே ஒரு மாதிரியாக இருக்கு, நான் எப்போவுமே ஒரே மாதிரி தான் பேசுவேன், நீ மாட்டுக்கும் நான் ஆனந்தியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு என் தங்கச்சியை சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம், உன் நடவடிக்கை பார்த்தா எனக்கு சொல்லி கூட சரியில்லை, சந்தேகமாகவே இருக்குது, நீ கல்யாணம் பண்ணுவியா மாட்டியான்னு எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, தம்பி எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு பேச்சியம்மா சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் அத்தை, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, மனசில் பட்டது தான் நான் சொல்ல முடியும், இவனை பற்றி எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றப்ப வேலன் கோவம் வந்துடுது. என்ன நினச்சிட்டு இருக்கேன், நீ மட்டும் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு
சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் அண்ணன்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க. உன் அண்ணன்கிட்ட நான் எப்படி பேசணுமோ கரெக்டாக தான் பேசுகிறேன். நீ வந்து உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணால் நான் என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா, ரேணுகா தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் சட்டையை பிடிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. விடுங்க விடுங்க, இந்த மாதிரி சண்டை போடுறதுக்காக நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து கல்யாணத்துக்காக வந்து நல்ல இது பேசுனா இப்படி வந்து அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியம்மாவும் இந்த பக்கம் தடுத்து நிப்பாட்டுறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்துடுறாப்புல. வந்தோடனே எதுக்காக இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரத்னவேல் கிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் என்ன பண்ணுறது, எல்லா பிரச்சனையும் வந்து இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்படி என்னப்பா பண்ணான் அப்படிங்கிறப்ப, ஆமாம் என் தங்கச்சி வந்து ரேணுகாவை கூட வந்து இவன் கல்யாணம் பண்ணுவானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவனை இப்போ நடவடிக்கையே சரியில்லை, எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்றப்ப, எப்பா எங்கள் வீட்டில் கொஞ்சம் சில பல பிரச்சனை இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி வந்து வேலன் வந்து ஏதோ ஒரு பதட்டத்தில் அப்படி சொல்லியிருப்பான் தவிர மற்றபடி அவாய்ட் பண்ணி வேணும்ட்டு பண்ண மாட்டான் அப்படிங்கிறப்ப, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் நினைக்கிறது தான் தப்பு, எனக்கு என்னமோ அவன் காதலிக்கிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு. உன் தங்கச்சியை தானே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் பொண்ணை தான் வந்து வள்ளியை தான் அவன் வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கான், அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு அவன் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், அது உங்களுக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரத்னவேல் கிட்ட வந்து அதிரடியாக வந்து திட்டத்தை போட்டு உடச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னே வந்து வேலனும் சரி எல்லாரும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதோட சூப்பராக முடியுது எபிசோட்.